அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 14, 2026 சென்ட் தாமஸ் மவுண்ட் வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வச்சுட்டாங்க. இந்த ஒரு தருணத்துக்காக தான் பல வருஷமாக இந்த பகுதி மக்கள் காத்திருந்தாங்க. முதல் ரயில் சேவை சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையத்திலேருந்து காலைல 5 மணிக்கு தொடங்கியிருக்காங்க. பெருசாக எந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியும் பண்ணாமல் சைலண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் இந்த பறக்கும் ரயில் சேவையில் பயணம் செஞ்ச அந்த காட்சிகளும், மறுபடியும் ரிட்டர்ன் வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பயணம் செஞ்ச அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்கேன், அதனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். இப்போ நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் நடந்து போகிற அந்த காட்சிகள் தான் பார்க்குறீங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி டிக்கெட் கட்டணம் வெறும் 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்ததுனால 10 ரூபா ஆச்சு எனக்கு. இப்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கான்கோஸ் லெவல் பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பகுதியில் லெஃப்ட் சைடில் திரும்பினா ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான டிக்கெட் கவுண்டர் பகுதி போக முடியும். ரைட் சைடில் திரும்பினா சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கான டிக்கெட் கவுண்டர் பகுதி போகலாம். இந்த பில்டிங்கோட லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த மெட்ரோ பில்லர் சோழிங்கநல்லூர்லேருந்து மாதவரம் வரைக்கும் அமைக்கப்பட்ட காரிடார் 5 மெட்ரோ வழித்தடத்தில் வர சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இது. இந்த பகுதியில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்க போகிறாங்க. இதுக்கான பில்லர் தான் அமைச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த காரிடார் 5 சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் டேரெக்டாக இந்த கான்கோஸ் லெவலுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போது 2 மெட்ரோ, எம்ஆர்டிஎஸ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஷனாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க போது. இப்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட கான்கோஸ் லெவலில் இருக்கிற டிக்கெட் கவுண்டர் பகுதியை நடந்து போகிறோம். இந்த கான்கோஸ் லெவல்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கான லிஃப்ட் வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்கலேட்டர் வசதியும் இருக்குது, ஸ்டேர் கேஸும் இருக்குது. இதுதாங்க டிக்கெட் கவுண்டர். நீங்கள் வேளச்சேரி, மயிலாப்பூர்லாம் போகணுன்னா இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்தாலும் டிக்கெட் எடுக்கலாம், இல்லை இங்கே எடுத்துக்கலாம். இங்கே டைம் டேபிளும் வச்சுருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து எந்தெந்த டைமுக்கு டுவர்ட்ஸ் வேளச்சேரி வழியாக சென்னை பீச்சுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அதுக்கான டைம் டேபிள் வச்சுருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து காலையில் 5 மணிக்கு தான் முதல் ரயில் சேவையை தொடங்குறாங்க. இப்போது கான்கோஸ் லெவலிருந்து முதல் தடத்தில் அமைஞ்சிருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நோக்கி தான் நடந்து போகிறேன். எஸ்கலேட்டர் வசதியும் இருக்குது, லிஃப்ட் வசதியும் இருக்குது, படிக்கட்டும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு சின்ன ஒரு மாற்றம் தான் பண்ணணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வரும். அந்த பிளாட்ஃபார்மோட நீளத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிறுத்துகிற அளவுக்கான பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா வசதியாக இருக்கும். ஃப்யூச்சரில் சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டாப்பிங் கொடுக்கலாம். இப்போது நான் வேளச்சேரி நோக்கி பயணம் செய்கிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும். பிளாட்ஃபார்மில் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டு, ரெஸ்ட் ரூம், வெயிட்டிங் ஹால் அந்த வசதியெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் மூடி தான் இருந்தது நான் பார்க்கும்போது. எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்ட்டில். இந்த 2 பிளாட்ஃபார்ம்லேருந்தும் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் ஓவர் லைனும் அமைச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் அப் லைனு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் டவுன் லைனு. வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் நோக்கி வரும்போதே டவுன் லைன்லேருந்து அப் லைன் ட்ரெயின் சேஞ்ச் ஆகிறதுக்கான அந்த வசதி தில்லை கங்கா நகர் பகுதியில் அமைச்சிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி ட்ரெயின் டவுன் லைன்லேருந்து அப் லைன் சேஞ்ச் ஆகி இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 உள்ளே வர முடியும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து, அதாவது டவுன் லைன்லேருந்து அப் லைனுக்கு சேஞ்ச் ஆகிற அந்த வசதியும்
சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் தாண்டின பிறகு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரெயின் கிளம்பும்போது அந்த காட்சிகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து வேளச்சேரி வரைக்கும் பயணம் செஞ்சு அந்த காட்சிகளோட மொத்த தொகுப்பும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பகுதி பார்க்கணும்னு தோணுதோ அதை மட்டும் பாருங்கள். மிச்சதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுதாங்க நான் சொன்ன கிராஸ் ஓவர் லைன். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் தாண்டின பிறகு கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கிராஸ் ஓவர் லைன் பயன்படுத்தி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் என்ட்ரு ஆச்சு. அந்த ட்ரெயின் வந்து திரும்பியும் டுவர்ட்ஸ் வேளச்சேரி டைரக்ஷன் போகும்போது இந்த கிராஸ் ஓவர் லைன் பயன்படுத்தி தான் இந்த ட்ராக்குக்கு, அதாவது இப்போ ட்ரெயின் போகிற இந்த அப்லைன் ட்ராக்குக்கு மாற முடியும். அதே மாதிரி இந்த பகுதி தாண்டின பிறகு இன்னொரு கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிராஸ் ஓவர் லைன் பயன்படுத்தி ஆப்போசிட் சைடில், அதாவது வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வர ட்ரெயின் வந்து இந்த கிராஸ் ஓவர் லைன் பயன்படுத்தி ட்ராக் வந்து சேஞ்ச் ஆக முடியும். டவுன்லைன்லேருந்து அப்லைன் சேஞ்ச் ஆகி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 உள்ளே என்ட்ரு ஆக முடியும். நான் ரிட்டர்ன் டைரக்ஷன் வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரும்போது இந்த கிராஸ் ஓவர் லைன் பயன்படுத்தி தான் நான் வந்து ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆச்சு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ இந்த 2 கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைச்சிருக்காங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதி தாண்டின பிறகு. லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த மெட்ரோ பில்லர் வந்து காரிடார் 5க்காக அமைக்கப்பட்ட மெட்ரோ பில்லர் தான். சோழிங்கநல்லூர்லேருந்து மாதவரம் அந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட்டுக்காக அமைக்கப்பட்ட மெட்ரோ பில்லர். லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த பகுதியில் தாங்க
ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக தில்லை கங்கா நகர் பகுதியில் இருக்க அந்த இந்தியன் பேங்க் பக்கத்தில் தான் ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. அதனால தான் இந்த பில்லருக்கு மேலே பயர் கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஃப்யூச்சரில் இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். ரைட் சைடில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் போகிற அந்த வியூ பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் மெட்ரோ ட்ரெயின் போகிற அந்த வியூ வந்து பார்க்கலாம். ஒரு பேரலல் ரன்னாக இருக்கும் ஒன்ஸ் இந்த மெட்ரோ வேலையெல்லாம் முடிஞ்சு ட்ரெயின் சர்வீஸ் தொடங்கின பிறகு. இந்த காரிடார் 5 மெட்ரோ வழித்தடம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போகிற அந்த வழித்தடத்துக்கு மேலே தான் மெட்ரோ வைடக்டும் அமைச்சிருக்காங்க. தில்லை கங்கா நகர் பகுதி தாண்டின பிறகு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த வியூ. அங்கேருந்து தான் பேரலாக, அதாவது எம்ஆர்டிஎஸ் வழித்தடம் போகிற அதுக்கு பேரலாக தான் மெட்ரோ வழித்தடம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மெட்ரோ வழித்தடம் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பேரலாக லெஃப்ட் சைடில் வரும். ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி டுவர்ட்ஸ் உள்ளகரம், மடிப்பாக்கம், மேடவாக்கம் கூட்டோட வழியாக சோழிங்கநல்லூர் போய் முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த மெட்ரோ பில்லர் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரும்போது அந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்துக்கு மேலே போகிற மாதிரி ரைட்டில் கட் ஆகி போகும் அந்த வழித்தடம் ரூட் வந்து. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் வர அந்த மெட்ரோ வழித்தடம் வந்து இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ரூஃபுக்கு மேலே ரைட் சைடில் கட் பண்ணி போகிற அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ட்ரெயின் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனை கடந்து போகுது. இதுதாங்க அந்த மெட்ரோ வழித்தடம். அந்த கேர்டர் வந்து அமைச்சிருக்காங்க, ஸ்டீல் கேர்டர். ஸோ இங்கே அப்படியே ஒரு கர்வ் எடுத்து ரைட் சைடில் கட் ஆகி டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் வழியாக அந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் போகும். இப்போதைக்கு டெம்பரரியாக ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து ஸ்டாப்பிங் வந்து கொடுக்கல. ரயில்வே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷனல் ரீசன்ஸ்னால தான் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப்பிங் கொடுக்கல. மேபி சிவில் ஒர்க் இல்லை பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் சம்மந்தமான வேலை வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலையெல்லாம் விரைவாக முடிக்கப்பட்டு இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன், அதாவது ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வந்து மக்கள் பயன்படுத்துறதுக்கு கூடிய விரைவில் திறந்து வச்சுருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், வேளச்சேரி இந்த எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்தில் வந்து நடுவில் 2 ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆதம்பாக்கம், 2வது வந்து புழுதிவாக்கம். இப்போ புழுதிவாக்கம் ஸ்டேஷன் தான் வரப்போகுது.
வேளச்சேரி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓம் சிக்னல் தான் பார்க்குறீங்க. இப்போ ட்ரெயின் வந்து எலிவேட்டர்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு மாறுது. அதனால தான் ஸ்லோ ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது உயர்மட்ட வழித்தடத்துலேருந்து தரைத்தளத்துக்கு மாறுது. இந்த பகுதியிலையும், அதாவது இப்போ வேளச்சேரி ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரி ஆகிற இந்த பகுதியிலையும் ரைட் சைடில் கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைச்சிருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி இந்த பகுதியில் மொத்தமாகவே ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு. வளைவு பகுதியில் தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணாங்க. போக போக இந்த ட்ராக்கில் செட் ஆன பிறகு ஸ்பீடு வந்து அதிகரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வேளச்சேரி ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆகிற அந்த காட்சிகள் தான் பார்க்குறீங்க. வேளச்சேரி ரீச் பண்ணியாச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி பயண நேரம் வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் என்ட்ரி ஆகிறோம். ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். வேளச்சேரி ஸ்டேஷனில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் மோஸ்ட்லி சென்னை பீச் போகிற ட்ரெயின் வந்து வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 சென்ட் தாமஸ் மவுண்ட் நோக்கி போகிற ட்ரெயின் வந்து வரும். இப்போ ரிட்டர்ன் டைரக்ஷன் வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பயண வீடியோவும் பார்க்க போகிறீங்க. இது ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடு வியூ தான் காமிச்சிருப்பேன். இது வந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரக்ஷன். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரக்ஷன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் வெயிட் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்மில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற ட்ரெயின் வந்து வரப்போகுது. இது தாங்க 3வது பிளாட்ஃபார்ம். வேளச்சேரி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் வழித்தடம் இப்போ ஓப்பன் பண்ணனால சப்போஸ் நீங்கள் வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டு அங்கேருந்து தாம்பரம் போகிற அந்த லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். டிக்கெட் ஃபேர் வந்து வெறும் 10 ரூபா தான் ஆகும். அதே மாதிரி வேளச்சேரியிலேருந்து வடபழனி கோயம்பேடு போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் இந்த பறக்கும் ரயில் சேவையில் பயணம் செய்யணும். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து மெட்ரோ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து சென்னை சென்ட்ரல் போகிற அந்த க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோவில் பயணம் செஞ்சு டைரெக்டாக அசோக் நகரோ இல்லை வடபழனி கோயம்பேடு போகிறவங்களும் மெட்ரோ மூலமாக பயணம் செய்யலாம். சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அரைவல் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து சென்னை பீச் வந்து இப்போது வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போகுது.
ட்ராக் மாறுது பாருங்கள், இந்த ட்ராக்கு வருது, அதனால தான் அந்த வண்டி போனாங்க. இப்படியும் போகலாம், மோஸ்ட்லி ஒன்னில் தான் விட்றான். நான் 2 இருக்குது இப்போதைக்கு, 1ல் விட்றான். ஃப்ரீக்வன்சி கம்மி இல்லை, 20-25 நிமிஷம் தானே, நான் அதிலே விட்றான். ரெடி இருக்குது, 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆல்ரெடி. அதுதான் பிளாட்ஃபார்ம், பீச் பார் பிளாட்ஃபார்ம். இப்போ கட் சர்வீஸும் வரும், சென்ட் தாமஸ் மோட்லேருந்து கூடாஞ்சேரி. கட் சர்வீஸும் வரும். அதில் ஏறி எஸ்டேட் இறங்கி நான் இங்கே வந்துடுவோம். டிக்கெட்டு அங்கேயே இருக்கும், இல்லைன்னா இங்கே வந்து வாங்கணும். இந்த சைட் கடைசியில் வந்தீங்கன்னா தருவாங்களே. இனிமேல் தருவாங்க. இல்லை அங்கே இறங்கி கூட வாங்கிக்கலாம், இதே கொண்டு வாங்கிக்கலாம். மேலே போனால் மெட்ரோ. மறுபடியும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. பல வருஷமாக எதிர்பார்க்கப்பட்ட வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் பறக்கும் ரயில் சேவை ஒரு வழியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வச்சுட்டாங்க. இந்த வழித்தடத்தில் நடைபெற்று வந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நான் லைவாகவே பார்த்துருக்கேன், நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த வழித்தடத்தில் ட்ரெயினில் பயணம் செய்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியாக அமைஞ்சுது. நன்றி, வணக்கம்.